இந்த உலகத்தில் வாழ்ந்த அறிஞர்கள், மாமேதைகள், சாதனை படைத்தவர்கள் எல்லாரும் அவங்க வெற்றிக்கு காரணமாக சொல்கிறது சின்ன வயசில் அவங்க மனசில் விதைச்சு கொண்ட குறிக்கோள் தானே. இல்லைங்க, கவுனிங்களே. சரி, இப்போ உங்கள் மனசில் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் எதிர்காலமாக அமையும். இதைத்தான் அப்துல் கலாம் சொன்னார், எல்லாரும் கனவு காணுங்கன்னு. சரி, உங்கள் எல்லாருக்கும் எதிர்காலத்தில் என்னவாகும்னு கனவு இருக்குது? ஒவ்வொருத்தராக எழுந்து சொல்லுங்களேன். அம்மா நான் டீச்சர் ஆகணும். அம்மா நான் வக்கீல் ஆகணும். டீச்சர் மீனா வந்து ஹீரோனி ஆனுமா டீச்சர்? மூஞ்ச பாரு குறங்க. இல்லை சிரிக்காதீங்க, சொல்லு. அம்மா நான் டாக்டர் ஆகணும். அம்மா நான் கலெக்டர் ஆகணும். அம்மா நான் இன்ஜினியர் ஆகணும். அம்மா நான் சயின்டிஸ்ட் ஆகணும். இல்லை சொல்லு, உனக்கு என்ன ஆகணும்? இல்லை எதையா சொல்லிதல முண்டோம். இப்படி எதை கேட்டாலும் களிமண்ணில் செஞ்சு வச்ச மரம் மாதிரி நிற்கிறியல நீ. இல்லை ஊமையா நீ? ஏலே, இது சந்த கடையா? அமைதியா இருங்கள. அப்படி சட மாதிரி நிற்க, ஏதாவது சொல்லி தொழலை. ஒன்னே ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இந்த மாதிரி சடமாக இருந்தால் வாழ்க்கையில் எப்போவும் எதையும் சாதிக்கவும் முடியாது, ஜெயிக்கவும் முடியாது. நாளைக்கு தீபாவளி, எல்லாரும் நல்லபடியாக தீபாவளியை கொண்டாடிட்டு வாங்க. எல்லாருக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி அந்த செவ்வாய்க்கிழமை வந்துச்சுன்னு தெரிலடா. ஆமாண்டா, வெள்ளிக்கிழமை இருந்தா இன்னும் ஜாலியாக இருந்திருக்கும்டா. இப்போ அதுக்கு அடுத்த நாளே பள்ளிக்கூடம் வர போகணும்டா. எங்கள் அப்பா எனக்கு ஜீன்ஸ் பேண்ட்டு பச்சை சட்டை வாங்கி தந்தாரா. எனக்கு செம்மையாக இருந்துச்சுடா. அதை போட்டுக்கிட்டு நான் நாளைக்கு ஜாலியாக சினிமாவுக்கு போக போறேன்னு. எங்கள் அப்பா எனக்கு புது ட்ரெஸ்ஸும் கிரிக்கெட் பேட்டும் பட்டாசும் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு எங்கள் அப்பா 1000 ரூபாய்க்கு பட்டாசு வாங்கிறேன்னு சொல்லியிருக்காரு தெரியுமா. நாளைக்கு முழுசும் வெடிச்சுக்கிட்டே இருக்க போகிறேன். எல்லாம் பெரிய பெரிய வெடி, கீழே வச்சோன்னு வச்சுக்கோ, சொயின மலை போய் தென்னை மலை அளவுக்கு பெருசாக வெடிக்கும். அப்புறம் அணுகுண்டு, ராக்கெட் வெடி, குதிரை வெடி, பாம்பு பட்டாசு, வெங்காய வெடி எல்லாம் வாங்கிடுறேன்னு சொல்லியிருக்கிறாருடா. நானும் வெடிக்க வரேன்டா. அப்போனா கிரிக்கெட் விளையாடும் போது எனக்கும் பேட தரணும். சரி. வணக்கம் சார், வந்துடுங்க சார். என்னை பற்றி அவளுக்கு என்ன தெரியும்? அவள் வீட்டில் இருக்கிற அழுக்க மூல துடைக்க சொல்லு. அப்புறமா என் குடும்பத்தை வந்து பார்க்கட்டும். வந்துட்டாளுங்க ஆட்டிக்கிட்டு. இனி எவளாவது என்னை பற்றி ஏதாவது பேசட்டும், கொல்லிக்கட்டை எடுத்து வாயில் வச்சிடுறேன். எங்கே எவ கிடைப்பான்னு திரியிறாளுங்க. அம்மா அப்பா வந்துட்டாராம்மா? ஆமாண்டா, முந்தானையில் தான் முடிஞ்சு வச்சுருந்தேன். அந்த ஆள் ஒழுங்காக இருந்திருந்தா இப்படி கண்ட என்னை பற்றி பேசுவாளுங்களா? வரட்டும், இன்னைக்கு 2ல் 1 பார்த்துட்றேன். நாலு இடத்துல விசாரிச்சு புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுப்பாங்கன்னு பார்த்தா சீமையில் இல்லாத மாப்பிள்ளையாம் கொண்டு வந்து இங்கே தள்ளி விட்டாங்க. டேய் குமார், எந்திரிச்சு வாடா, சாப்பிட்டு போய் படுத்துக்கலாம். எனக்கு வேணாமா, அப்பா வந்தோடனே சாப்பிட்டுக்குவேன். ஆமாம் ஆமாம், உங்கள் அப்பா அப்படியே வந்துட்டாலும்
அந்த ஆளை நம்பினா பட்னி கிடந்து தான் சாகணும். சாப்பிட்டா சாப்பிடு, இல்லைன்னா எக்கேட கெட்டுப்போ. அப்பனுக்கு புள்ள அப்படியே தப்பாம பிறந்திருக்கு. அங்க என்னத்தடா போட்டு உடைக்கிற? கண் என்ன புடனையிலையா இருக்கு? பார்த்து போ, தெரியாது? டே குமாரு, எந்திரிடா. நல்ல நாள் அதுவுமா என்ன தூக்க வேண்டி கிடக்கு? எந்திரிச்சு டிவி மேலே காசு வச்சிருக்கேன், கடைக்கு போய் சோப்பு வாங்கிட்டு வா. குளிச்சுட்டு தாத்தா வீட்டு போகலாம். கருமம் பிடிச்ச சனிய, இதுக்கு என்ன வந்து தொலைச்சதுன்னே தெரில. அம்மா அப்பா ஒன்றும் வரலையா? ஐய, எப்போ பாரு அப்பா அப்பான்ட்டு. உங்கள் அப்பா எங்கே போகிறேன் எங்கே வரான்னு சொல்லிட்டா போகிறாரு? அந்த மனுஷனை கல்யாணத்துக்கு வர சொன்னால் கர்மாதிக்கு தான் வருவார். ஊர் உலகமே பண்டிகை கொண்டாடிட்டுருக்கு. இந்த ஆளுக்கு மட்டும் எங்கே இருந்தால் வருமோ தெரியல. பொல்லாத வேலை. அப்பா சீக்கிரமா பாப்பா படம் போட்டு போறாங்க. ஏ பட்டாசு பார்த்து வர்றா. எனக்கு ஒண்ணுமே ஆகாது. கீழே பட்டாசு இருக்கா? விடி, நானே போய் வெடிக்கிறேன். ஏ பார்த்து வர்றீ. சாமியா இருக்கு. ஏ கேஸா இருக்கு. சொந்தமாக ஒரு வீடு இல்லை, வாசல் இல்லை, நகை நட்டு இல்லை, நல்லது கெட்டதுக்கு ஒரு துணிமணி கிடையாது. நல்ல நாள் அதுமா அந்த மனுஷனே வீட்டில் இல்லை. இதெல்லாம் ஒரு பொழப்பு. இப்படி ஒரு வெறும் பொழப்பு பொழைக்கிறதுக்கு நாண்டுகிட்டு சாகலாம். ஏ குமாரே, உங்க அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆச்சாண்டா. ஐயோ, என்னடி ஆச்சு? யாரடி சொன்னாங்க? டிவில பார்த்தேன், செய்தியில சொன்னாங்க. வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா இந்த பாவி மனுஷன் கேட்குறானா? கடவுளே, அவருக்கு ஒன்றும் ஆயிருக்கக்கூடாது. நீ தான் அவரை காப்பாற்றணும். நேற்று மாலை திருச்சி சத்திரம் பகுதியில் அமைந்துள்ள வணிக வளாகத்தில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. இத்தீ விபத்தில் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்திருக்கலாம் எனவும் விபத்துக்கான காரணம் பற்றி தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திருச்சி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இந்த தீ விபத்தில் தீயணைப்பு துறையைச் சேர்ந்த சுப்பிரமணி, நாகராஜ், மாணிக்கம் உட்பட பலர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்த அனைவரும் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தங்களது உயிரையும் பொருட்படுத்தாமல் போராடி உயிர் சேதம் ஏற்படாமல் 200க்கும் மேற்பட்டோரை தீ விபத்தில் இருந்து மீட்ட தீயணைப்பு துறையைச் சேர்ந்த சுப்பிரமணி, நாகராஜ், மாணிக்கம் ஆகியோரை மாவட்ட ஆட்சியர் நேரில் சந்தித்து பாராட்டினார். உங்க அப்பா வந்துட்டாரா? இல்லை என்னலங்க, என்ன சத்தம்? அம்மா நான் நீ சயின்டிஸ்ட் ஆகணும்னு சொன்னேன்லம்மா, அதை நான் மாற்றிக்கிட்டேம்மா. ஓஹோ, அப்போ சரி. என்னவோ போற? அம்மா நான் குமார் அப்பா மாதிரி ஃபயர் சர்வீஸில் சேர்ந்து நிறைய பேரை விபத்துலேருந்து காப்பாற்றுவேம்மா. நானும்